தங்கத்தோட விலை உயர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து ஏர்முகத்திலே தான் இருக்கு. கடந்த வாரத்துல கூட கொஞ்சம் இறங்கின தங்கம் விலை அப்படிங்கிறது கிடுகிடுன்னு உயர்ந்து இன்னைக்கு 71,000 ரூபாய் வரைக்கும் ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகுது. இது இன்னும் நாட்கள் போக போக கொஞ்சம் மாதங்கள்ல 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு சவரன் வந்துருமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அச்ச உணர்வும் நடுத்தர மக்கள் மத்தியில இருக்கு. சரி, தொடர்ந்து இந்த மாதிரி தங்கம் விலை உயர்ந்துகிட்டே இருக்கே, இதுக்கு என்ன காரணம்? வல்லுநர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான கீ ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 முக்கியமான காரணிகளை அவங்க முன்வைக்கிறாங்க. முதல் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அப்படிங்கிறது மிக முக்கிய ஒரு காரணி. அதாவது டாலரினுடைய பலவீனத்தன்மை அப்படிங்கிறது தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா சர்வதேச சந்தையில பொதுவா தங்கத்தினுடைய விலை நிர்ணயம் அப்படிங்கிறது டாலர்ல தான் மதிப்பிடப்படுது. அப்போ டாலரினுடைய அந்த நிலையற்ற தன்மை இருக்கும்போது ரூபாய் மதிப்பு குறையுதுன்னா அதிக அளவிலான தங்கத்தை வாங்கறதுக்கு பணம் செலவழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த தாக்கம் இந்தியாவில் ஏன் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து தங்கத்தை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள்ல 85% இறக்குமதி அப்படிங்கிறது இந்தியா மேற்கொள்கிறது. அப்போ இந்த அளவுக்கு அதிக அளவிலான தங்கத்தை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு காரணமும் அதிக விலை கொடுத்து தங்கம் வாங்குறதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஸோ எப்போ டாலரோட மதிப்பு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கோ, நிலைத்தன்மையோட இருக்கோ, அப்போ தங்கத்தினுடைய விலை குறையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா டாலரினுடைய மதிப்பு ஏற்ற இறக்கம் ஒரு புறம் இருந்துச்சு அப்படின்னா மத்திய வங்கிகள் உள்ள தங்கத்தினுடைய இருப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது ஆசியாவில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மத்திய வங்கிகள் கடந்த 3 ஆண்டுகளில் கன்சிக்யூட்டிவா 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பற்றின ஒரு தரவுகளை WGC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலக தங்க கவுன்சில் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 2024க்கு முன்பாக அந்த கடந்த 3 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸா கிட்டத்தட்ட மத்திய வங்கிகள் எல்லாம் சேர்ந்து கூட்டாக 1000 டன் அளவுக்கு தங்கத்தை சேகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான தரவு என்னன்னா RBI தரப்புல இருந்து தங்க சேமிப்பு அப்படிங்கிறது 76.2 டன் அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு சேமிப்பு அதிகரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பொருளாதார ரீதியாக ஒரு நிலைத்தன்மை குறையும் பொழுது அதை சமாளிக்கக்கூடியதாக இருக்குங்கிறதுனால தான் வங்கிகள் பெரும்பாலும் இது மாதிரி தங்க முதலீடுகளை நோக்கி நகர்றதா சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பகுதிகளில் இருந்து அந்த தங்கத்தை செக்யூர் பண்ணும் பொழுது இந்த அளவுக்கு அடிப்படையில் தான் தங்கத்தை கொடுக்க முடியும்னு இருக்கும். அதனால இப்போ போலந்து, டர்க்கி அந்த மாதிரியான சில நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இந்த தங்கத்தை கொள்முதல் செய்யறதுல பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வல்லுநர்கள் முன்வைக்கிறாங்க. சரி, அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு காரணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார மந்த நிலை குறித்த அச்சம். இப்போ அங்க இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அச்ச உணர்வுனால நிறைய பேர் நிலையா இருக்கக்கூடிய தங்கத்துல முதலீடு செய்யலாம் அப்படின்னு அதை நோக்கி திரும்புறாங்க. அதனால இந்த இது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அண்மையில அந்த ஃபெடரல் வங்கியினுடைய வட்டி விகித குறைப்பு அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி அது ஒரு கவலை ஏற்படுத்தி இருந்தது. அதனால வட்டி குறையும் பொழுது தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும்ங்கிறதுனால அதை நோக்கி மக்கள் அதிக அளவில் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் பங்கு சந்தையில கூட யூஎஸ்னுடைய ஷேர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, அது பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்காதோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால கூட இது அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணியும் சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா 4வதாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணி மியூச்சுவல் ஃபண்ட், ETF இதுலெல்லாம் செய்யக்கூடிய அந்த முதலீடு, தங்கம் சார்ந்த முதலீடு அப்படிங்கிறது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா தங்கம் வாங்கக்கூடிய அந்த ஒரு பொருள் சார்ந்து இருக்கக்கூடிய அதனுடைய தன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல பாதுகாப்பு அதிகம் அப்படிங்கிறத மக்கள் நம்புறாங்க. அதனாலதான் உலக அளவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இதுல ஆர்வம் காட்டுறதாகவும் சொல்லப்படுகிறது. ICRA அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையின் படி பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுக்கு ஆண்டு 98.54% அளவிற்கு இந்த ETF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இதுலலாம் முதலீடு செய்வங்களோட ஆர்வமும் எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே வருது அப்படிங்கிற தரவுகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. சரி,
இதுக்கு என்ன காரணம்? ஏன் வந்து மத்திய வங்கிகள்லாம் போய் வந்து இதில் வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, பொதுவாக ஒரு தங்கத்தை வாங்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த செலவுகள், அது சார்ந்து இருக்கக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ஒரு பத்திர முதலீடாகவோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டாவோ இடிஎஃப்ஆவோ வாங்கும்போது என்னென்ன இருக்கும் அப்படின்னா, தங்கத்தை ஒப்பிடும் பொழுது இதில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கும், செலவும் வர்த்தகமும் எளிமையா இருக்கும். இதை ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் இதை நாடுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சரி, அடுத்ததா பார்த்தோம்னா மிக முக்கியமான ரீசன் அப்படிங்கிறது உலகளாவிய வர்த்தக போர். இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிறது நம்ம அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக தான் இருக்கு. அந்த வகையில் பார்த்தோம்னா ரஷ்யா, யுக்ரைன், பாலஸ்தீனம், இஸ்ரேல் இதுக்கிடையில போர் பதற்றம் அப்படிங்கிறதுனால நிலையான நீண்டகால சேமிப்பா எதை பார்க்குறாங்க அப்படின்னா தங்கத்தை அந்த மாதிரியான ஒரு சொத்தா பார்க்குறாங்க. அதனால தான் அதில் முதலீடு செய்வங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ இந்த காரணத்தினோட அடிப்படையில் பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் மாற்றங்கள், வர்த்தக போர் பதற்றம், அமெரிக்க பொருட்களுக்கான 125% வரி, சீன பொருட்களுக்கு 145% வரி விதிப்பு, இந்த மாதிரியான வரி விதிப்பு பிரச்சனைகள் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு வர்த்தக போரையும் பொருளாதார நிலையற்ற தன்மையையும் உருவாக்கும். ஸ்திரத்தன்மையே இல்லை அப்படின்னா அங்கே ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். அப்போ அந்த அச்ச உணர்வு அப்படிங்கிறது பாதுகாப்பான ஒரு சொத்து எது, பாதுகாப்பான முதலீடு எதுன்னு மக்களை நோக்கி நகர வைக்கும். அந்த அடிப்படையில் தான் தங்கம் சார்ந்த முதலீடுகளில் மக்கள் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவை பொறுத்த மட்டும் தங்கம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க. பாரம்பரியமாக அது கலாச்சார ரீதியாக நம்மளோட வந்து ஒன்றிணைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திருமணம் போன்ற முக்கியமான நிகழ்வுகளில் அதனுடைய நுகர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது இன்னும் 6லேருந்து 9 மாத காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய பட்சத்தில் இந்த ஏற்ற இறக்கங்களில் சில மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பொருளாதார வல்லுநர்கள் முன்வைக்கிறாங்க.